ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ராட்டட் மூங்கை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு வெங்காயம் நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூட நான் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம இதில் பிணைய போகிறோம். இதுக்கு தண்ணி அவ்வளோக்கா செலவு ஆகாது. கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரெக்டாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்து இதே நல்லா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது குட்டி குட்டி பவுலாக நம்ம சப்பாத்திக்கு மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிடலாம். சப்பாத்திக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறோம். இதை லைட்டாக ஒட்டும், அதனால் நம்ம மாவு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சும்மா மேலாக்கில் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இதிலே நான் போட்டு இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன் சைடு வேக வச்சு அப்புறம் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கிட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வேக வச்சுட்டு இதுக்கு எண்ணெய் லைட்டாக சும்மா ஸ்ப்ரே பண்ணி தான் நான் இப்போ போடுறேன். வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், பட் இது அவ்வளோக்கா தேவைப்படாது எண்ணெய் இதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி நம்ம போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈவன் நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு விட லஞ்ச் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ தின்னாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இது நான் இப்போ ஒரு ஸ்வீட் கார்டு கூட நான் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.